என்ன செய்திங்க? வருண்குமார் ஐபிஎஸ் வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தையே சொல்லிட்டேனே. இல்லை டிஜிபியில் நாம் தமிழர் சார்பாக புகார் கொடுத்தாரு. அந்த கூட்டணியில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பிஜேபிக்கு ஆதரவு செலுத்தும் அப்படிங்கிற பரவாயில்ல வந்துன்னா நீங்களே தான் சொல்லுவீங்க. எங்களுக்கு வெவ்வேறு நாடுகள்லேருந்து பல ஆயிரம் கோடி வருதுன்னு நீங்களாக கூட தான் பேசிட்டுருக்கிறீங்க. நாங்கள் சொல்கிறோமா? நீங்கள் கிசு கிசு புரணி பேசுகிறதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணுமா? ஒரு ஐபிஎஸ் அதிகாரி செய்கிற தவறால் மிக நேர்மையாக கண்ணியமாக கடமை செய்யணும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னு இருக்கிற பல ஆயிரக்கணக்கான ஐபிஎஸ்களுக்கு அது கெட்ட பேர் வருது. தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ நேர்மையான அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே இது ஒரு கெட்ட பேர் தான். ஒரு அதிகாரியின் வேலை அது இல்லை. அவர் மக்களுக்கு தான் சேவை செய்யணும். ஒரு கட்சியை எடுத்துக்கிட்டு தொடர்ச்சியாக அதை குரல் செய்தியை வெளியிடுறது, கைது செய்கிறாங்க, கைது செய்து அந்த அலைபேசியில் இருக்கிற குரல் செய்தியை எடுத்து அதை ஒரு கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு கொடுத்து அதை வெளியிடுறது, எங்கோ ஒரு இடத்துல ஒரு பதிவை போட்டால் அவரை தூக்கி கொண்டு வச்சு அடிக்கிறது, சித்திரவதை பண்ணுறது, சிறைப்படுத்துறது, இது அவருடைய வேலை இல்லை. ஆனால் செய்கிறாரு. அதை இந்த அதிகாரம் ரசிக்குது. ஏன்னா அவங்க நேரடியாக எங்களோட மோத முடியல, பேச முடியலைங்கும்போது ஒரு அதிகாரியை வச்சு அதை சீண்டி பார்க்குது. அது இந்த ஆட்சியாளர்கள் அதை ரசிக்கிறாங்க தானே. இப்படி இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் அப்படி ஒரு அதிகாரி இப்படி பேசிட்டு தெரிஞ்சார். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது, ஐயா எடப்பாடி இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் ஆட்சியிலே அந்த மாதிரி நடந்திருக்கா? சரி, அதை எதிர்கொள்வோம், பார்த்துக்குறோம். சரி, சண்டை போடுறதுன்னு ஆயிடுச்சு, போட்டுருவோம். வேறு இந்த இப்போ வெள்ளம் ஏற்பட்டுருக்கு இல்லைங்களா, இதில் தமிழக அரசு வந்து போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்குன்றீங்களா? அது எடுத்திருந்தாதான் இவ்வளவு இழப்புகள் வராதில்ல. இப்போ ஒரு பாலம் கட்டுறாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த பாலத்தை கட்டி திறந்து வச்சவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் தான். இந்த வெள்ளத்துக்கு அந்த பாலமே இருந்த சுவடே இல்லாமல் அழிஞ்சு போகுது அப்படின்னா, இடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா என்ன உறுதித்தன்மையோடு கட்டுறீங்க? இந்த தன்மையில் தான் இவங்க ஆட்சி பாருங்கள். அப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு ஒரு 3 மாத காலங்கள் கூட நிற்காத அளவுக்கு உறுதியில் இருக்குது. ஆனால் வெள்ளக்காரங்காலத்தில் கட்டின பாலம்னு நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அப்போ இந்த கொள்ளைக்காரங்களுக்கு வெள்ளைக்காரன் எவ்வளோ பரவாயில்ல. இப்போ இது எல்லாமே ஒரு ஏமாற்றாக தான் இருக்குது. மக்கள் நலன் சார்ந்து நாட்டையும் மக்களையும் நேசிக்கிறவன், பேரன்பு கொண்டு காதலிக்கிறவன் தானே அது செய்வான். இது என் நாடு, என் மக்கள், அவர்கள் பயணம் பண்ண வேண்டிய பாதை, அவங்க படிக்கிற பள்ளிக்கூடம், அவங்க படிக்கிற கல்லூரி, எத்தனை அரசு பள்ளிக்கூடங்கள் மேற்கூரை இடிஞ்சு விழுந்து நீங்கள் பார்க்குறீங்கல்ல, பிள்ளைகள் காயம்படுவது. அப்போ அவ்வளவு பொறுப்பற்று இருக்குது ஒவ்வொரு கட்டடங்கள். அரசு குடியிருப்பு கட்டி கொடுத்த குடிசை மாற்று வாரியம்னு கட்டி கொடுத்த இடத்துல வீடு இடிஞ்சு ஒருத்தர் இறந்துடுறார். குடிசையில் இருந்தாலும் அவர் உயிரோடு இருந்திருப்பார். இது என்னது? இந்த தரத்தில் தான் அரசு இருக்குது. இது வெள்ள பாதிப்புக்கு 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அது போதும்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோதான் அவங்க செய்வாங்க. வேறு அவங்களால என்ன செய்ய முடியும்? இந்த 2000 ரூபாய் கொடுத்து முடிச்சிடலான்னு நினைப்பாங்க. அதனால் நிரந்தர தீர்வு என்ன? வெள்ள பாதிப்பு இருந்துச்சா ரொம்ப பிரச்சனையே 5000 கொடுப்பாங்க அல்லது 6000 கொடுப்பாங்க. சென்னையில் பாதிக்கப்பட்டதுக்கெல்லாம் 6000 கொடுத்தாங்க. அதுதான் ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா கூட கொடுத்துருக்காங்க. வேளாண் பெருங்குடி மக்கள் விளைநிலங்கள் எல்லாம் பாழாகி போச்சு, சேதமாகி போச்சு, வெம்பாடுபட்டு உழைத்த நெல் எல்லாம் வீணாகி போச்சுன்ட்டு அவங்க உரிய இழப்பீடு தாங்கன்னா 2000 கொடுத்து என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒன்றும் கள்ளச்சாரம் குடித்து சாகலையே. சாப்பாடு போடுறதுக்கு விளைய வச்சாங்க நெல்லை, அதை காப்பாற்ற முடியல. அதுக்கு அவ்வளோதான். 2000 அதிகம் நினைப்பாங்க இவங்க. எது ஒன்றுக்குமே ஒரு முறையற்ற நிர்வாகத்தை செஞ்சு அதனால் ஒரு பாதிப்பு வரும்போது ஒரு 1000-500 கொடுத்து சரி பண்ணிடலாம்னு நினைக்கிற ஆட்சியை எப்படி நீங்கள் ஏற்கிறது? அது எப்படி மன்னிக்கிறது?
குடும்ப தலைவிக்கு ஒரு 1000 கொடுத்துடலாம், அந்த வாக்கு சரியாயிரும். ஒரு பெண்கள் படிக்க போகிற இளம் பெண்களுக்கு ஒரு 1000 கொடுத்துடலாம், அந்த இளம் பெண்கள் வாக்கை சரி பண்ணிடலாம். படிக்க போகிற மாணவர்களுக்கு தமிழ் மகன் தொகைன்னு ஒன்று கொடுத்து இது பண்ணிடலாம். இப்படியே இந்த வாக்கை குறித்து தேர்தலை குறித்தே சிந்திக்கிற ஒரு கட்சி ஆட்சிகள் எப்படி மக்கள் சேவையை பற்றி சிந்திக்கும்? இந்த 2000 ரூபாய் வச்சு என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. அவ்வளோதான். அவங்க கேட்டால் மத்திய அரசு எங்களுக்கு தரலைம்பாங்க, நிதி தரலைன்னு. 26லையும் இதே கூட்டணி ஆட்சி தான் அமையுமா? கூட்டணி ஆட்சியிலேயே கூட்டணி வச்சுக்கிட்டு திமுக ஆட்சி அமைஞ்சிருக்கு. இப்போது இது அமையணும்னு நீங்கள் விரும்புறீங்களா? இந்த கொடுமை மறுபடியும் தொடரணும்னு நீங்கள் விரும்புறீங்களா? இது தொடரக்கூடாதுன்னு தான் நாங்கள்லாம் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். களத்தை விட்டு வெளியேறாமல் இடைத்தேர்தலோ பொது தேர்தலோ உள்ளாட்சியோ பாராளுமன்றமோ எந்த தேர்தலாக இருந்தாலும் நாங்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஒரு மாற்று அரசியல், ஒரு புதிய தத்துவம், புதிய கோட்பாடு, மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிற இளைய பிள்ளைகள் நாங்கள். இந்த மண்ணின் பிள்ளைகள், மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிறோம். இம்முறையும் நிற்கிறோம். அது வெளியிடுறாரு, அதில் வெளியிடுறாருங்கிறதான் செய்தி. அது தொடக்கத்தில் என்னையும் கூட பங்கேற்க கூப்பிட்டாங்க. அது அண்ணன் திருமாவளவன் வெளியிடுறது நான் பெறுறதுன்னா அது சரியாக இருக்குது. அதில் அவர் முதல்ல அவங்க சொன்னது ஐயா ஸ்டாலின் வர்றாங்க, ஐயா ராகுல் காந்தி, சகோதரர் ராகுல் காந்தி வர்றாங்க, அவங்கெல்லாம் வர்றாங்கங்கும்போது அது சரியா இல்லை. அது ரெண்டாவது, எனக்கு அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசுகிறதுக்கு புதுசாக யாரும் மேடை போட்டு தர வேண்டியதில்லை. எனக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மேடையும் அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசுகிற இடம்தான். அதனால் நான் அதை விரும்பலை. அதை வரவேற்கிறேன். வெளியிடுறது அண்ணல் அம்பேத்கரை பற்றிய செய்திகள் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு போய் சேருவது எந்த வடிவத்தில் போய் சேர்ந்தாலும் அதை ஏற்கணும், அதை வரவேற்கணும். அந்த வழியில் தம்பி விஜய் வெளியிடுறதை நான் வரவேற்கிறேன். ஆனால் மழை வெள்ளத்தில் அமைச்சர் ஆய்வு சொல்லும்போது சேற்று தூக்கி அடிக்கிறாங்க. அது தேவையற்றது. என்னை கேட்டால் போராடுவதற்கு எங்கள் ஐயா மருத்துவர் அவர்கள் ராமதாஸ் அவங்க சொல்கிற மாதிரி போராடுவதற்கு எத்தனையோ வழிமுறை இருக்குது. அவர் செவிகளில் விழுகிற மாதிரி அது முழக்கமிடலாம், ஒரு கோரிக்கைகளை வச்சு சத்தமிட்டிருக்கலாம். இதெல்லாம் ஒரு அநாகரிகமான அணுகுமுறை, அது தவிர்க்கணும். அது அப்போ நாளைக்கு சேர விடுவீங்க, அப்புறம் கல் எடுத்துடுவீங்க, அது நல்ல அணுகுமுறை இல்லை. எதிர்ப்பை, மக்களுடைய எதிர்ப்பை உணர்த்துவதற்கு வெளிக்காட்டுவதற்கு எத்தனை வழிகள் இருக்குது, ஜனநாயக முறையிலே வழிகள் இருக்குது. சரி, அதை ரசிக்க முடியாது, ஏற்க முடியாது. வேற ஓடலூர் பகுதியில் இந்த செக்ஷன் 70 நிலப்பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட 10,000 வீட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் மின் வசதி இல்லை. அதை எப்படி பார்க்குறீங்க? மின் வசதி இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதை எப்படி நான் பார்க்குறது? ஒரு பற்று மக்களாகவே நம்ம தமிழ் மக்கள். ஆமாம், அதுக்கு பல முறை நான் வந்து போராடியிருக்கேன். அவங்களுக்கு பாதை இல்லை, அவங்களுக்கு மின் வசதி கொடுங்க, அடிப்படை வசதியை கொடுங்கன்னு. இங்கே இருக்கிற படுகாசு இந்த மக்களுடைய கோரிக்கையை நான் வச்சு போராடினேன். நீங்கள் பார்த்தீங்க, பெருமழையிலே வந்து போராடிட்டு போனேன். அவங்க ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பழங்குடி மக்களாக தான் நாங்கள் இருந்தோம், இடையில மாற்றப்பட்டோம். எங்களை பழங்குடியிலே அந்த பிரிவிலே சேருங்கன்றாங்க. அந்த கோரிக்கையில் வந்து ஒரு பெரிய சிரமம் இல்லை. அதில் அவங்க பழங்குடிகள் தான், மலை சார்ந்து இடங்களில் வாழுகிற மக்கள் பழங்குடிகள் தான், அவங்களுக்கு தெரியும். அது அந்த கோரிக்கையை இன்னும் இவங்க நிறைவேற்றலை. அதுக்கப்புறம் அவங்க 30 ரூபா கேட்குறாங்க ஒரு கிலோ தேயிலைக்கு. அந்த தேயிலையே நம்பி எங்கள் வாழ்வாதாரம் இருக்குது. இந்த விலை இப்போ இந்த கொடுக்குற விலை தொகை போதுமானதாக இல்லை, 30 ரூபாயா கொடுங்கன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப நியாயமான கோரிக்கைகள் தான். அதை வலியுறுத்தி பல முறை நாங்கள் போராடினோம், அதுவும் கவனத்துக்கு எடுத்துக்கல அவங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 10,000 குடிகளுக்கு மின் தொடர்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னா, மலை காடுகளுக்குள்ள, தேயிலை தோட்டங்களுக்குள்ள நிறைய பூச்சி, பாம்பு, வனவிலங்குகள் ஊறி வர்ற இடங்களுக்குள்ள மின் இணைப்பு இல்லாமல் குழந்தை குட்டியில் வச்சு, கர்ப்பிணி பெண்களை வச்சு, வயது முதிர்ந்தவர்களை வச்சு மக்கள் வாழ்வது என்பது எவ்வளவு கடினமானது என்பதை எல்லாருமே அறிவாங்க. ஆனால் ஆட்சியாளர்கள் அறிகிறாங்களாங்கிறது தான் பிரச்சனை. இதை எனக்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடாது, இங்கே நின்று வென்று போன எங்கள் அண்ணன் பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்கணும்.
இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்கணும், அவங்க தான் இதுக்கு சொல்லணும். 6 மாதத்துக்குள்ள வந்து மின் வசதி பட்டாவெல்லாம் வழங்கப்படும் அப்படின்னு. அது தேர்தல் தானே, இன்னும் 6 மாதம் பொறுங்க, அடுத்த தேர்தல் வரும், இதை வந்து சொல்லுவாங்க. எது சிரிக்கிறா இல்லை இல்லை 6 மாதத்துக்கு எல்லாம் தரப்படும்னு சொன்னாங்க. இப்போ 4.5 வருஷம் 3.5 வருஷம் ஆயிருக்கு, இன்னும் ஒரு 6 மாதம் தானே தேர்தல் வந்துடும். மறுபடியும் அதே உறுதிமொழியை நீங்கள் கேட்கலாம், அதே வாக்குறுதியை கேட்கலாம். எண்கள் என்னப்பா? அது முதல்ல சொல்லியிருந்தேன்னா அது 4ஆவதுக்கு வந்திருக்கும், 4ஆவது எப்படி மாற்றம், அவ்வளோதான். கோரிக்கைகள் வச்சுக்கிட்டே போராடி கொண்டு இருக்க முடியாது, மனுக்களை கொடுத்து கொண்டே இருக்க முடியாது, பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது. ஒரு 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 தத்துவத்தை, ஒரு கோட்பாட்டை என் அன்பு மக்கள் உள்வாங்கணும். மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது, அதிகாரம் கையில் எடுக்காத போது, மக்கள் அதிகாரத்தை கையில் எடுப்பதை தவிர வழி இல்லை. அப்போ இது மக்களுக்கான அதிகாரம் நிறுவப்படணும்னா ஒவ்வொரு இப்போ கோபம் வருது இல்லை, மின் இணைப்பு தரலைன்னு, இந்த கோபம் இந்த தேர்தல் நேரத்தில் ஆறி போயிடக்கூடாது. ஒரு 1000-500க்கு ஆறி போயிடக்கூடாது. இப்போ ஐயா கேட்ட மாதிரி இந்த வெள்ளம் கொஞ்ச நாள் இருக்கும், வடிஞ்சிடும். ஆனால் அந்த வெள்ளத்தில் இருக்கிற வரை கோபம் இருக்கும், அந்த நீர் வடிஞ்சவொன்னே கோபமும் வடிஞ்சிருது. அப்புறம் கடைசி 500 ரூபா வாக்கு கொடுக்கும்போது எவன் துன்பத்தை தந்தானோ அவனுக்கே அதிகாரத்தை கொடுத்துட வேண்டியது. அப்புறம் திருப்பி மறுபடி வரும்போது ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறது. இது இது பூனை இருக்குல்ல, அது பாலை வந்து சூடாக காய்ச்சி வச்சிட்டிங்கன்னா பசியோடு வந்து வாயை வைக்கும்போது சுற்றுச்சுன்னா மறுபடியும் வாழ்நாளில் வெள்ளையா எதை பார்த்தாலும் வராது. ஒரு பூனையே ஒரு தடவை சூடுபட்டால் வராதுன்னா தமிழ் மக்கள் எத்தனை முறை தான் இந்த சூடுபடுறது சொல்லுங்கள். அது சகித்து பொறுத்து என் மக்கள் வேறு வழி இல்லை, என்ன செய்யறது வேறு வழி இல்லை, இப்படி பேசி சகித்து அடிமையாயிட்டாங்க. அந்த நிலையிலிருந்து மாற்றணும். அது அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு தினத்தில் நாம் எல்லாரும் உறுதிமொழி இருக்கணும். அவர் தான் திரும்ப சொல்கிறார், இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும்னு சொல்கிறார். இது புலம்பிக் கொண்டிருக்கிற காலம் அல்ல, போராடி பெற வேண்டிய காலம்ங்கிறார். அப்போ கற்பி புரட்சி செய் ஒன்று சேருங்கிறது. நாங்கள் தான் 14 வருஷமாக கற்பிச்சுக்கிட்டு இருக்கோம். அது அதே போல் அந்த மனித விலங்கு மோதல் நடக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொடுக்குறாங்க, அங்கே வந்து அரசு வேலை கொடுக்குறாங்க அவங்க வாரிசுகளுக்கு. அதே போல் இதே கூடலூரில் வந்து அந்த மக்களுக்கு வந்து தரமாட்டாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் புளி அடித்து பாம்பு அடித்து சாகுறீங்க? கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாங்க, உங்களுக்கு குழந்தைகள் அவங்களே படிக்க வைப்பாங்க, 10 லட்சம் கொடுப்பாங்க, நீங்கள் கேட்க வேண்டியதில்லை, அவங்களே கொடுப்பாங்க. அவங்க வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்பாங்க. கள்ளக்குறிச்சியில் அப்படி தானே அறிவித்தாங்க, பார்த்தீங்களா? குழந்தைகளை நாங்களே படிக்கிறோம். ஏன்னா அவங்க தேச விடுதலைக்கு போராடி செத்தவங்க. புரியுதில்ல? ராசா கூட வந்து என்னோட சொந்த நிதியில இருந்தா 1 லட்சம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு அந்த வனவிலங்கு தாக்கப்பட்டவங்களுக்கு. ஆமாம், சரி அதை விடுவோம். 2026 தேர்தல் எப்படின்னா அதே எப்பவும் போலதான் நடக்கும். ஓட்டு பெட்டி வச்சிருப்பாங்க, நம்ம போய் போட முடியாது, காசு கொடுப்பாங்க. புதுசாக விஜய் வேற வந்திருக்காரு, அவர் கூட நீங்கள் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை அதே மாதிரி இல்லை அது இல்லை தம்பி. நான் தனியாக நிற்கிறேன், நாங்கள் தனியாக போட்டி போடுறோம், எப்பவும் போல தனித்து போட்டி போடுறோம். அது அவர் தனித்து போட்டி போடுறாரா என்ன செய்கிறாருன்னா அவர் தம்பி தான் முடிவு எடுக்கணும். நான் அதில் கருத்து சொல்ல முடியாது. நாங்கள் தனியாக போட்டி போடுறோம். ஏன்னா இது நாங்கள் முடிவு எடுக்கிறோம். இது எங்கள் மழை வெள்ள நிவாரண நிதி கொடுக்கும்போதே அவர் எல்லாத்தையும் அங்கே வர வச்சு கொடுத்தாரு, அந்த ஸ்பாட்டுக்கு போகல. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை நான் சொல்லிட்டேனே, கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்து கொடுத்ததை தான் நீங்கள் பார்க்கணும். அது அங்கே போகல இங்கே வரல அப்படின்னு நான் போயிடுவேன். நான் போய் நின்றுருக்கேன். இங்கேயே ஊட்டியில் நிலச்சரிவு இதெல்லாம் வரும்போது நான் 1 வாரம் தங்கியிருந்து வேலை செஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கேரளாவில் பாதிக்கப்பட்டதுக்கு நான் போய் வேலை செஞ்சேன். அங்கே என்ன பண்ணாங்க தெரியுமா? என்னை கைது பண்ணி காவல் நிலையத்தில் வச்சாங்க. காரணம் எங்கள் கொடி யாரோ சொல்லியிருக்கா நாங்கள் எல்டிடின்ட்டு. அப்போ அந்த மாதிரி நாங்கள் வேலை செய்வோம். அவர் தம்பியால் அப்படி வேலை செய்ய முடியாது. பாதிக்கப்பட்ட மக்களை அவர் பார்க்க போனால், அவரை பார்க்க பல ஆயிரம் மக்கள் கூடிட்டாங்கன்னா அந்த இடம் நெருக்கடி ஆயிரும். அது தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கும். உதவணுங்கிற எண்ணம் இருக்குன்னா அந்த எண்ணத்தை நீங்கள் எந்த வழியில் செஞ்சாலும் பாராட்டணும். அதை போய் குறை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன் அவர் போகலை, ஏன் அவர் வரலை அப்படின்னு.
நான் ஒன்று கேட்குறேன், தூத்துக்குடியில் நாங்கள் செத்து மிதந்தோம்ல, பிரதமர் வந்து பார்க்கல, முதல்வர் கூட தான் போய் அந்த இடத்த பார்க்கல. ஏதாவது சொல்கிறீங்களா? அதுக்கு ஏதாவது சொல்லுவீங்களா? அப்புறம் ஓகி புயலில் கன்னியாகுமரியில் நாங்கள் நிறைய பேர் செத்து மிதந்தோம், அது யாரும் வரல, பிரதமர் வந்து பார்க்கல. அதுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் வார்த்தை கூட எங்களுக்கு, நாங்கள் செத்தபோது இது பெரும் பேரிடர், பெருந்துயரம், இந்த துயரத்தில் நான் பங்கேற்கிறேன், விரைவில் மீண்டு வர நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைப்போம் அப்படின்னு ஒரு சுட்டு செய்தி கூட போடலையே. இப்போ அதையெல்லாம் கேட்காதது இவர் விஜய் தம்பி போய் அவர் நேராக போய் கொடுக்கலைங்கிறது ஒரு குறையாக பேசிட்டு கொடுக்கணும்னு என்ன இருக்குல்ல. இதை பாருங்கள், 27 நவம்பர் அந்த மாதத்தில் 27 தம்பி உதயநிதிக்கு பிறந்த நாள். ஒரு நாள் கொண்டாடிட்டு விட வேண்டியதானே? வெள்ளத்தில் செத்து கள்ளக்குறிச்சி, ஒரு திருவண்ணாமலை, திண்டிவனம், கடலூர் எல்லாம் மக்கள் விளந்துக்கிட்டு இருக்கும்போது தினம் கொண்டாடிட்டு இருக்கீங்க. அந்த செய்தி வரும்போது மக்கள் மனநிலை என்னவாக இருக்கும்? அதையும் நீங்கள் அதை தான் நீங்கள் பேசணும். அதை யாருமே பேசலையே. நீங்கள் நாங்கள் போவோம், நான் போவேன், இன்றைக்கி நான் திட்டமிட்ட வழியில் போயிட்டு நாளைக்கு போயிட்டு நான் போவேன், போய் மக்களை போய் பார்ப்பேன், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி செய்வோம். வேறு ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி.